வணக்கம் உறவுகளே, குற்றால சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான பொட்டேட்டோ பாலக் கிரேவி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது சப்பாத்தி, பூரி, ரொட்டி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். 3 தக்காளி, 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 உருளைக்கிழங்கு, பாலக்கை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி, பூண்டு, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை. இப்போ இது எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சு பேன் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இந்த பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலையை நம்ம தக்காளி வெங்காயத்தோட அரைச்சும் சேர்க்கலாம். நான் தாளிக்கும் போது சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகணும். இப்போ வெங்காயம் இந்த அளவு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி, வெங்காயம், இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இதில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே நல்லா வற்றி நம்மளுக்கு ஒரு நல்ல திக் பேஸ்ட் மாதிரி கிடைக்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் பேஸ்ட் பண்ணாமல் தக்காளி வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வதக்கி கூட நம்ம இந்த கிரேவி செய்யலாம். இந்த பொட்டேட்டோ பாலக் கிரேவி ரொம்பவே சிம்பிளாக கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சாதம், சப்பாத்தி, ரோட்டி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வேக வச்சது தான். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாலக் கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லா கீரையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். கீரை சேர்த்து ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. இந்த கீரை நல்லா கிரேவியோட மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால் போதும். கீரையில் கூட்டு பொரியல்னு செஞ்சு போர் அடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி குருமா மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அப்புறம் அடிக்கடி செய்வீங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா கீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். இடையில நல்லா கலக்கி விடணும். ஏன்னா எல்லா கீரையுமே நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கணும் நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் பாலோ இல்லைன்னா தேங்காய் ஒரு 2 கீத் மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய் சேர்க்காம தான் செய்கிறேன். கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கலாம்.
கொத்தமல்லி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ பாலக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.